தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தால் எனக்கு ஓட்டு போடுங்க, இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க என்று பேசி எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பெண்களை பார்த்து பவுடர் போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களா, கிரீம் போட்டுட்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டு பார்த்திருக்கிறோமா? வேலூர் திமுக பிரச்சாரங்களுக்கு சென்றால் அந்த கூத்தையெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். பிரச்சாரத்திற்கு வந்தோமா, ஓட்டு கேட்டோமா, ஓடி போனோமா என்றில்லாமல் பெண்களை பார்த்து பளபளக்கிறீங்க, பவுடர் மூஞ்சியா இருக்கே, கிரீம் போட்டிருக்கீங்களா என்றெல்லாம் அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசி சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த். எல்லாம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கீங்க, எல்லாம் ஃபுல்லா மேக்கப் போட்டு வந்துருக்கீங்களா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி சிங்கார் போட்டு எல்லாம் போட்டு ஜாம் பண்ணி வந்துருக்கீங்க போல இருக்கு. இவர் மட்டுமல்ல, இவர் தந்தை துரைமுருகன் கல்லூரி படிக்கும் பெண்கள் மத்தியில் பேசிய பேச்சு இன்னும் படு மோசம். உங்க அம்மாளுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, 2000 கொடுக்கிற ஒரே ஒரு தாட்சி தான். இவங்க 1000 ரூபாய் கொடுக்கறதும் போதும், இப்படி கேவலப்படுத்துறதும் போதுண்டா சாமி என்று வேதனையின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். அட, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு அவமரியாதை வேணுமா? அது இருக்கு. பெண்களை கேவலப்படுத்தணுமா? அது இருக்கு. பெண்களை அசிங்கமா பேசணுமா? அது இருக்கு. பெண்களை தலையில தட்டணுமா? அது இருக்கு. சாதி சொல்லி பெண்களை திட்டணுமா? அட, அதுவும் இருக்குங்க. இருக்கு இருக்கு இருக்கு. பெண்களுக்கு எதிரான எல்லாமுமே இருக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில. இது பெண்களுக்கான அரசு, சமூக நீதி அரசு, சம உரிமை அரசு என்று டிஆர் கணக்காக எல்லா மேடைகளிலும் ரைமிங்கில் முழங்கிக் கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் உள்ளூர் பெண்களிடம் போய் உண்மையில் என்னதான் நடக்கிறது என்று கேட்டால்தான் தெரியும், இது ஒரிஜினல் பூமர் அரசு, கிரிஞ்ச் அரசு, பெண்களுக்கு எதிரான அரசு என்பது. மனு கொடுக்க வந்தால் தலையில் தட்டுவது, விழாவில் பாதுகாப்புக்கு வந்தால் இடுப்பை கிள்ளுவது என்று திமுகவின் அமைச்சர்கள் முதல் கடைக்கோடி நிர்வாகிகள் வரை திமுகவினர் எல்லோருமே பெண்களை கிள்ளுக்கீரையாகத்தான் கையாள்கிறார்கள். பெண்களுக்கான அரசு என்று பொய் பிரச்சாரம் செய்த ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்கள் கேவலப்படுத்தப்படுவது ஏன்? பெண்ணுரிமை வாங்கித் தந்த பெரியாரின் ஆட்சி நடப்பதாக சொல்லும் ஸ்டாலினின் கூடாரத்தில் பெண்களை கேவலப்படுத்துவோர் மீது நடவடிக்கை பாயாதது ஏன்? கண்ணியம் தவறும் வேட்பாளர் என்ற அடிப்படையில் பெண்களை கொச்சைப்படுத்திய வேலூர் வேட்பாளர் கதிர் ஆனந்த் மீது நடவடிக்கை எடுக்குமா தேர்தல் ஆணையம்? பெண்கள் மனதை காயப்படுத்துவதுதான் திமுகவின் பிரச்சார யுக்தியே. இப்படி பெண்களை காயப்படுத்தும் திமுகவுக்கு மக்கள் கொடுக்க போகும் தண்டனை என்ன என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரியத்தான் போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.